பிரியாணி செஞ்சுக்கலாங்க. தக்காளி பேஸ்ட்டு, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், புதினா வந்து காஞ்சது தான் இருக்குது. நல்லா ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு, அதிலே பச்சை மிளகாய், காளான், இதில் வந்து கடலெண்ணெய், நெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஹோல் கரம் மசாலா போட்டுக்கலாம். பிரியாணிக்கு போடுறது எல்லாம் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், புதினா இதெல்லாம் போட்டுருக்கேன். நல்லா வணக்கி போட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வரணும். இந்த பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், அதிலே பச்சை மிளகாலாம் போட்டுருக்கேன். காரம் இதெல்லாம் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் இப்போ போட்டுக்கலாம். ரொம்ப வணக்கிட்டு இருக்க முடியாதுங்க, தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதனால் சும்மா ஒரு 4 பேருக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். காளான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசியில் இப்போ எப்போவுமே எங்களுக்கு வந்து காளான் பார்த்திங்கன்னா 4 பாக்கெட் 100 ரூபா, ஒரு பாக்கெட் 25 ரூபாங்கிற ரேட்டில் தான் எப்பவும் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டு 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி ரேட்டில் தான் கிடைக்குது. அவ்வளோ விலை இருந்துச்சு. 2 தக்காளி போட்டிருக்கேன் நான். ஒரு 4-5 ட்ரிப்பு வணக்கி விட்டால் போதும். செஞ்சுக்கிச்சுன்னா நம்ம அடுத்து பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். இதிலே நல்ல பயங்கர வாசனை வருது. நம்ம அந்த கரம் மசாலா, சில்லி பவுடரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நல்ல பயங்கர வாசனை. வீட்டில் எப்பவும் படிக்கிற சாதா ரைஸ் வந்து 2 டம்ளர் போட்டிருக்கேன். அதாவது 200 இப்படி வரும் அரிசி இது போட்டிருக்கேன். நான் எப்போவுமே அளவு தண்ணியெலாம் நான் ஊற்றவே மாட்டேன். அளந்து டம்ளரில் ஊற்றுவாங்க பார்த்தீங்களா. பிரியாணி அரிசிக்கும் சரி, எந்த பிரியாணி பண்ணாலும் நான் வந்து இது இப்போ இவ்வளோ இருக்குங்களா, இதுக்கு மேலே இவ்வளோ ஊற்றி விடுவேன். அவ்வளோதான். இப்படி தான் நான் தண்ணி ஊற்றுவேனுடைய. அளந்து நான் காமிக்கவே மாட்டேன் எப்போவுமே. என்னோடய இதில் எல்லாம் நான் அப்படி தான் பழகியிருக்கேன். அதனால் நான் எப்போவுமே அளக்க மாட்டேன். தண்ணியெலாம் அளந்தே ஊற்ற மாட்டேன். எனக்கு குத்து மதிப்பாக எனக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு சமையலில். அதனால் என்னோடய சமையலில் நான் வந்து அளந்து ஊற்றுற வேலையே எனக்கு கிடையாது. எப்போயாவது சேனல் காமிக்கணுங்கிறதுக்கோசரம் நான் அளந்து ஊற்றுவேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து அரிசியை நல்லா வணக்கிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். இதுவும் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதிலையே வந்து வணக்கையில் தயிர் ஊற்றிக்கோங்க. நான் ஊற்றலை. தண்ணி பாருங்கள், இந்த முழுகிற அளவு ஊற்றினா போதும் நமக்கு வந்து. அவ்வளோதான். உப்பெல்லாம் இப்படியே போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஊற்றிட்டுருக்காங்க இப்போவே. தண்ணி அளவுலாம் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இப்போ குக்கரில் விட்டு 2 விசில் விட்டோம்னா போதும் நமக்கு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நானே என்னோடய பிரியாணி சொல்லிக்கூடாது, நீங்கள் பார்த்து சொல்லிக்கோங்க. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா உங்கள்கிட்ட, அளவு தண்ணி வைக்க மாட்டேன், குத்து மதிப்பாக தான் வைப்பேன். நான் என்னோடய பிரியாணியே அப்படி தான், என்னோடய சாப்பாடு ஸ்டைலே அப்படி தான். சூப்பராக இருக்குது பாருங்கள். சரிங்களா. இந்த பிரியாணி மசாலா போட்டதுங்க நான் கலர் வேறு கலர்லாம் நான் போடலை. இந்த கலர் தான் பிரியாணி. இப்போ பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட போகிறேன். பாப்பாவுக்கு எக்ஸாம்னால, ஸ்ரீக்கு எக்ஸாம்னால அவள் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாள். அதான் இவ்வளோ லேட்டாக, இல்லைன்னா காலையிலே பரபரப்பாக செஞ்சுருப்பேன். இதே மாதிரியே பிரியாணி செஞ்சு பாருங்கள். பிரியாணிக்கு தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி தான் பிரியாணி வேணும் அப்படின்னா இப்படி செஞ்சு தான் பண்ணணுமாம்மா. சுட்டுது பயங்கரமாக. சூப்பராக வந்துருச்சுங்க பிரியாணி. பயங்கர வாசனையோட பிரியாணி, செம்ம டேஸ்டான பிரியாணி. வாங்க சாப்பிடலாம். பிரியாணி வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சூப்பராக இருக்கு. நீ சொல்கிற சூப்பராக, சாஃப்டாக இருக்கு. எவ்வளோ பாருங்க, சாஃப்டாக இருக்கு, ஜூஸியாகவும் இருக்கு. நீ சொல்கிற சாஃப்டாக சூப்பராக இருக்கு.